நடிகர் விஷால் அண்ட் சாய் தன்ஷிகாவினுடைய நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ திருமணம் எப்போ அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க கட்டிடத்தினுடைய பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்றில் ஆகஸ்ட் 29 தன்னுடைய பிறந்த நாளில் தன்னுடைய காதல் குறித்தும் திருமணம் குறித்தும் முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஷால் சொல்லியிருந்தார். விஷால் இப்படி சொன்னதும் பலருமே இணையத்தில் யார் அந்த பெண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து நடிகை சாய் தன்ஷிகா நடித்த யோகிடா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஷால் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசின சாய் தன்ஷிகா, நானும் விஷாலும் காதலிக்கிறோம், இந்த மேடை திருமண அறிவிப்பு மேடையாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கல. நானும் விஷாலும் 15 வருட நண்பர்களாக இருந்தோம், இப்போது காதலர்களாக மாறி இருக்கிறோம். இதுக்கு மேலே மறைக்க முடியாது. நடிகர் சங்க கட்டிடம் ஆகஸ்ட் 15 திறக்கப்பட இருக்குது. அதுக்கான பணிகளுமே விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 29 விஷாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு திருமணத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஷாலோட பிறந்தநாளான இன்னைக்கு அண்ணா நகரில் இருக்கிற விஷாலினுடைய வீட்டில் விஷால் அண்ட் சாய் தன்ஷிகாவினுடைய நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. இந்த விழாவில் விஷாலினுடைய பெற்றோர், தன்ஷிகாவினுடைய பெற்றோர் அண்ட் நெருங்கிய நண்பர்கள் அண்ட் உறவினர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை நடிகர் விஷால் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. 48 வயசான விஷால் எப்போ திருமணம் செஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி பலருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் தன்னுடைய பிறந்தநாள் அதுவுமா மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இவங்களுடைய திருமண தேதி விரைவிலேயே அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே நம்முடைய சேனல் சார்பாக இப்போது நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் பண்ண இருக்கிற நடிகர் விஷால் அண்ட் சாய் தன்ஷிகாவுக்கு வாழ்த்துக்கள்.